குப்பை இருக்கா குப்பை எனக்கு வெளிச்சுன்னு தான் இருந்தது மீனில் ஊற்றலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படியே மாட்டிச்சுனா வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மையா மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. வெறும் 5 ரூபா தூண்டில போட்டு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள வித்தியாசமான கலர் மீன் எல்லாம் பிடிச்சோம். கலர் மீன் பிடிச்சது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெரிய 15 கிலோ 20 கிலோ சைஸ்ல இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு 1/2 கிலோ மதிப்புள்ள பாத்தீங்கன்னா ஒரு எற மீன்கள்லாம் 2 மீன் எடுத்துட்டு போயிருந்தோம். இந்த மீன் பாத்தீங்கன்னா மடவு மீன் சொல்லுவாங்க, சில இடத்துல சாலான்னு சொல்லுவாங்க. இந்த மீனை பாத்தீங்கன்னா உயிரோட கோத்து போட்டோம்னா 15 கிலோ 20 கிலோ 30 கிலோ சைஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன், பாறை மீன், வஞ்சரம் அந்த மாதிரி மீன்லாம் மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம போட்டுக்கார அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அதை எடுத்துட்டு வந்திருந்தாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனும் எல்லா சைஸ்லையும் பிடிக்கிறதுக்கு உயிரால வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்டா ஜாலியா ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். இந்த மீனை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, கம்பியெல்லாம் கட்டி தூண்டி இருக்கு. மீன் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 முள் இருக்கு, வெட்டு முள்ளு மாதிரியான ஒரு செட்டிங் இது. கரெக்டா பாத்தீங்கன்னா போய் பாறை ஓரத்துல விட்டோம்னா அந்த மாதிரி பெரிய பெரிய பாறை மீன்கள்லாம் வந்து வஞ்சரம், இந்த மாதிரி களவா, அந்த மாதிரி மீன்லாம் வந்து அடிக்கும். ஸோ போட்டை பாத்தீங்கன்னா பாறை ஓரமா நிறுத்திருந்தாங்க. ரொம்ப ஓரமா போச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து கொஞ்சம் முட்டு கொடுத்து தள்ளி வைக்கிறாரு. இதுதான் வந்து நாங்க எடுத்துட்டு வந்த உயிரியரா. இந்த தூண்டில் பாருங்க, ஒரே ஒரு ஈய குண்டு இருக்கு, ஒரு 3 ரூபாய் ஈய குண்டு இருக்கு, 1 ரூபாய் முள்ளு இருக்கு, கொஞ்சோண்டு பண்ணு, அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. தூண்டில் போட்ட உடனே மீன் அடிச்சிருச்சுங்க. ரொம்ப இழுத்தா போகுது. ஐயோ போச்சு, நல்ல கல்லுக்குள்ள போய் உட்காந்துருச்சு போல இருக்கு. அவ்வளவு வேகமா அர்த்தங்க. ஒரு வழியா மீனை பொறுமையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆட்டி எடுத்துட்டாரு. மொத மீன் என்ன பாருங்க, என்ன மீன் தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ட்ரிகர் ஃபிஷ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த மீன் பாத்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாயில வந்து பல்லெல்லாம் இருக்கும் இந்த மீனுக்கு. பல்ல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. கையை விட்டா கண்டிப்பா கடிச்சிரும். வாயில மட்டும் கை வச்சிடாதீங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 மீன் கிடைச்சிருக்கு.